ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சிசு அப்படின்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பார்ட் 1 நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா படம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை தட்டி விடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சிசுக்கான அர்த்தம் என்னன்னா நம்மளோட மன உறுதியும் தைரியத்தையும் சொல்லக்கூடியது. ஆனா எப்ப நம்ம அந்த விஷயத்தெல்லாம் இழக்கிறோமோ அந்த நேரத்துல சிசு ஒண்ணு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வார் முடியுது. வார் முடியறப்போ ரஷ்யா ஆட்கள் பின்லாண்ட சோவியத் யூனியன் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பின்லாண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சோவியத்ல இருக்கிறவங்க கிட்ட போய் சேரணும். அவங்க தான் இது கத்தது பின்லாண்ட மொத்தமா ஆட்சி செய்வாங்க அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதனால பின்லாண்ட்ல இருக்கிற 4,20,000 மக்கள் அவங்க சொந்த நிலத்தை விட்டுட்டு சோவியத்திடம் போய் சேர்ந்தாங்க. அதுலயும் நிறைய பேரு கரிபியன் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1946 காமிக்கிறாங்க. பின்லாண்ட்ல இருந்து ஒரு நபர் அவரோட வண்டி எடுத்துட்டு சோவியத் யூனியனுக்கு போறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோவியத் யூனியன்ல இருக்கிற என்ட்ரன்ஸ்ல அவரோட என்ட்ரன்ஸ் கார்டை செக் பண்றாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. அவரை உள்ள அனுப்புறாங்க. இந்த இடத்துலதான் அவரோட மனைவி குழந்தைங்க வாழ்ந்தாங்க. சோ அவர் அவங்க வீட்டை பாக்குறதுக்காக போறாங்க. வீட்டுல யாருமே இல்ல. அந்த வீட்டை பார்த்து அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அந்த வீட்டுல ஒரு கட்டையில குழந்தைங்களோட ஐட்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவரோட 2 குழந்தைங்களோட ஐட்டம் மெஷர் பண்ணதான். அதை பார்த்து அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. இப்போ அவரோட மனைவி குழந்தைங்க இல்ல, வார்ல அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு அவரு தன்னால அவங்கள காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. இப்போ இவரு பின்லாண்ட்ல தான் இருக்காரு. அதனால அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்க வான இந்த வீட்டை எடுத்துட்டு போகணும்னு நினைச்ச ஹீரோ அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கட்டைகளும் அவரோட லாரியில ஏத்துறாரு. அங்க இருக்கிற மத்த விஷயத்த எல்லாத்தையும் அங்க எரிச்சு கவலைப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அதே நேரம் நீங்க சோவியத் யூனியன்ல இருக்கிற ஒரு சிறைச்சாலைய காமிக்கிறாங்க. ஒரு வயசானவரை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவரை அங்க இருந்த கமாண்டர் பாக்குறாரு. நீ நம்ம நாட்டை காப்பதுக்காக பல கோடி மக்களை கொலை பண்ணிருக்க, எல்லாரையும் எடிச்சிருக்க, சித்திரவதை பண்ணிருக்க. அதுலயும் ஒரு சின்ன பையன் அவனோட அண்ணன் அவனோட அம்மாவை கொடூரமா கொலை பண்ணி அவங்க உடலை பீஸா வெட்டி இருக்க அப்படின்னு சொல்ல, அது கேட்ட அந்த தாத்தாவும் புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணேன், இதெல்லாம் நம்ம நாட்டுக்காக தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ இது பண்ணனால அந்த பசங்களோட அப்பா அவரு கமாண்டர் அவரு 300க்கும் மேற்பட்டவங்களை கொடூரமா கொலை பண்ணி அவரோட ரிவெஞ்ச தீர்த்துக்கிட்டாரு. அவரு உனக்கு ஞாபகம் இருக்கா கோஷி, அவர் இப்போ இங்க வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. நீ உருவாக்குன அந்த பிரச்சனைய நீ தான் சரி பண்ணணும். அவர் கதையை முடிச்சேன்னா நான் அவனுக்கு பணத்தை கொடுத்து இந்த சிறைச்சாலை வாழ்க்கையில இருந்து விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்க இருந்து கிளம்புறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோவும் தேவையான எல்லா பொருளும் எடுத்துட்டு பின்லாண்டுக்கு போகக்கூடிய வழியில போகும்போது முன்னாடி ஒரு ஜீப் நிக்குது. பின்னாடி அந்த தாத்தா நிக்கிறாரு. பாவம் அந்த கிழவ அவனோட குடும்பத்தை நான் போட்டு தள்ளிட்டேன், அதனால அவனுக்கு சொந்தம் சொல்லிக்க ஒன்னும் இல்ல, கடைசியில இந்த கட்டைங்க தான் இருக்கு போல, சரி ஆகட்டும் நான் சொன்னதை பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து ஒரு நபர் முன்னாடி போய் நெருப்பு பத்துறாரு. பின்னாடி ஒருத்தன் கத்தியால நின்றுட்டு இருக்கான். ஆனா நம்ம தாத்தா சாதாரண ஆளு கிடையாது. அது நீங்க பாண்ட்வன்ல பாத்துனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ முன்னாடி இருக்கன எரிச்சுட்டு பின்னாடி இருக்கன சொருகி அந்த வண்டியில ஏத்திடுறாரு. அங்க நின்றுட்டு இருந்தவன வண்டியில ஏத்துறாரு. இந்த விஷயத்த பார்த்து அந்த தாத்தா மிரண்டு போயிடுறாரு. இவன் சாதாரண ஆள் கிடையாதுதான் போல அப்படின்னு சொல்ல, இப்ப தாத்தா வேகமா வண்டியை முன்னாடி ஓட்டிட்டே போய் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட புல்லட்டை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் பயந்து போறான். நீ வேலைக்காக மாட்டேன்னு சொல்லிட்டு கன்னை லோட் பண்ணிட்டு அந்த நம்பரை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த வில்லன் இருக்கிற வண்டியோட வீலை ஷூட் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறவனையும் ஷூட் பண்ணிட்டு மிரட்டிட்டு ஈரான் அந்த இடத்த விட்டு போறாரு. நான் உன்னை தப்பு கணக்கு போட்டுட்டேன், ஆனா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய ஆட்களை போய் அந்த கிழவனை கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவும் இப்ப வண்டி ஓட்டிட்டே போகும்போது இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, திரும்பவும் தன்னை சேர்ந்துவாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஷார்ட் ரூட்ல வண்டி ஓட்டிட்டு போறாரு. இதை பார்த்த வில்லனும் டேய் முட்டா பசங்களா, அவன் அந்த பக்கம் போயிருக்கான், போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, இப்ப வண்டி ஓட்டினவங்க எல்லாருமே ஹீரோவை மொத்தமா சுத்தி வளைச்சிடுறாங்க. அதுல ஒருத்தன் பின்னாடி வழியா ஏறி அதுல ஒரு பாம்பையும் பிக்ஸ் பண்ணிடுறான். ஹீரோ அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி இருக்கணும் இடிச்சு காலி பண்றாரு. வண்டியோட கண்ணாடியை உடைக்க பார்க்க
அவனையும் புடிச்சு இடிச்சு விட்டுறாரு. பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் ஹீரோட கையை ஷூட் பண்ண வண்டி சாயற மாதிரி போகுது. ஆனா தாத்தா எப்படியோ பேலன்ஸ் பண்ணிடுறாரு. வண்டி ஓட்டிட்டே போகும்போது ஆன் பண்ணி வச்சுட்டு ஹீரோ வெளியே வந்து எல்லாரும் அடிச்சு சாகடிக்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்த பாம் வெடி எடுத்து இந்த விஷயத்த பார்த்த ஹீரோவும் அங்க இருந்த பாம் எடுத்து பின்னாடி வர ஜீப்ல தூக்கி போட அந்த கிரிமினல் கிழவன் எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப எல்லாருமே இறந்த பிறகு ஹீரோ வண்டியில இருக்கிற கட்டைகள் எல்லாம் எரியுதுன்னு தெரிஞ்ச பிறகு அங்க அந்த மரத்து வழியா பூந்து போறாரு. அப்ப அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிட்டு இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வண்டி எல்லாம் கிளீன் பண்றாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப வண்டி ஓட்டிட்டு போய் பார்த்தா அந்த சைக்கோ கிழவன் பைலட்டுங்களை வர வச்சு அவனுக்கு சாவு பயத்தை காமிங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் ஓட்டிட்டு போகும்போது இப்ப பைலட் ஓட்டுறவரும் ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்க ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அவரும் வேகமா ஓட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. வீடுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடம் அமைதியா இருக்கு. இப்ப திரும்ப அந்த பைலட்ரவன் ஷூட் பண்ணிக்கிட்டே வர ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமா தப்பிச்சிடுறாரு. அந்த வீட்டை அப்படியே எரிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவா அங்க மரங்கள் இருக்கிற வழியா வண்டி ஓட்டிட்டே போவாரு. அப்போ ஒரு பைலட் அப்படியே சாஞ்சிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே வர இப்போ ஹீரோ அப்படியே வண்டியை நிறுத்த அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வண்டியில இடிச்சு கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது. இப்ப ஹீரோவும் வெளியே வந்து பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. இப்ப வண்டியை ஓட்டிட்டு போக அங்க மறைஞ்சிருந்த ஒரு பைலட் அப்படியே ஓட்டிட்டு வராரு. இப்ப அந்த ஹெலிகாப்டர் அப்படியே நேரா ஹீரோவை நோக்கி போக ஹீரோ அப்படியே மேல இருந்த கட்டைகளை இழுத்து விட்டுறாரு. அது அப்படியே கீழ் வழியா இறங்க அந்த பைலட் அந்த பக்கமா அப்படியே பறந்து போக அவன் கீழே விழுந்து எஸ்கேப் ஆயிரான். இப்ப ஹீரோவும் கட்டைங்களை எல்லாம் எடுத்து வைக்கலான்னு பார்க்க கீழே இருக்கிற அந்த பைலட் கன்னால ஹீரோ ஷூட் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோவும் டே நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க திரும்பவும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர இப்ப அவன் சிரிப்பான். பார்த்தா பின்னாடி ஒரு பைலட் பாம்பை எடுத்து கீழே விட ஆரம்பிப்பான். ஹீரோ வேகமா போய் கட்டைகளை எடுத்து வச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு முன்னாடி போக முன்னாடி தண்ணி இருக்கும். தண்ணியில வண்டியை விட்டுறாரு. இப்ப ஹீரோ வந்து வண்டியோட சேர்த்து தண்ணிக்குள்ள முழுகி போறாரு. இப்ப கதை ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வண்டியில கட்டி வச்ச அந்த கயிறை இழுக்க கட்டைகள் எல்லாம் மேல மிதக்குது. ஹீரோவும் அவரோட நாயும் அங்க தப்பிச்சிருச்சு. அதே நேரம் அந்த சைக்கோ வில்லனை காமிக்கிறாங்க. அவனும் என்ன கிழவன் உடல் கிடைச்சதானும் போது அவங்க வண்டி தான் இங்க இருக்கு அவரை காணணும் போது அந்த நாய் அதுவும் காணணும் போது தப்பிச்சிட்டானா அவனுக்கு விக்ரண்டா ஒரு பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. அதே நேரம் ஹீரோ அந்த கட்டைகள் எல்லாத்தையும் இணைச்சு படகு மாதிரி துடுப்பு போட்டுட்டே கரைக்கு வந்துடுறாரு. கரைக்கு வந்து பார்த்தா வார்ல அவங்க பயன்படுத்தின பாம் வெஹிக்கிள் எல்லாமே அங்க இருக்கும். அதை பார்த்த ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதே நேரம் நீங்க என்ட்ரன்ஸ்ல அந்த சைக்கோ கிழவன் அவங்க ஆட்களை எல்லாரையும் வெப்பனை வச்சு ரெடியா இருங்க வந்தோடனே அவனை போட்டு தள்ளிடணும்னு ரெடியா இருக்க. ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அந்த தாத்தா அந்த வண்டியை ஓட்டிட்டு வராரு. டேய் கிளவா சாகிறதுக்காக வர இவ்வளவு ஸ்லோவா வருவ சீக்கிரமா வா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தாவும் கிட்ட வருவாரு. பாடி வா உன்னை சாகடிக்கிறேன்னு சொல்ல இப்ப தாத்தாவும் ஆல்ரெடி அதுல பாம்பை பிக்ஸ் பண்ணிருப்பாரு. இப்ப அங்க வந்து டியூபை கட் பண்ணிட்டு அப்படியே பெட்ரோல்ல துப்ப அப்படியே புகையில்லாது எரிஞ்சுக்கிட்டே வருது. அந்த சைக்கோ கிழவனும் இவ இப்ப என்ன பிளான்ல இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப தாத்தா கிட்ட வந்து அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறனால அப்படியே அந்த வண்டி அப்படியே கவர்ந்து அந்த பக்கம் விழுகுது. இவங்க யாருமே ஒண்ணுமே புரியல. டேய் எல்லாம் உஷாரா இருங்கடா இந்த தாத்தா வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்ல இப்ப உள்ள இருக்க நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இந்த கத்தியோட எஜ்ஜில இருக்கிற மரம் கட் பண்ணி எடுக்கிறாரு. வெளியே இருக்கிறவங்களாம் மரியாதையா வெளியே வந்துரு இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல தாத்தா இப்ப வெளியே வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. சைக்கோ கிழவனும் என்ன ஆட்டம் போட்டுடா கிழவா உன்னை இரு ஆட்டிச்சே கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர்றதுக்குள்ள அங்க அந்த கமாண்டர் வந்துடுறாரு. எனக்கு அவரு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்ல இந்தாங்க இவனை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த நாயும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஹீரோவை கட்டி போட்டு செம்மையா அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. கரண்ட் ஷாக் இருக்கிற அந்த கம்பி அவரோட உடம்புல பட்டு தோல் எல்லாம் வெடியுது. ரத்தம் அதிகமா ஊத்திட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ கிழவன் வரான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வார்ல இருக்கும் போது பல பேரை கொண்டிருக்கேன். எத்தனை பேரை கொண்டன்ற ஞாபகம் எனக்கு இல்ல. ஆனா ஒரு குடும்பம் மட்டும் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் அவனோட தம்பி அவனோட அம்மா அவங்கள சாகடிக்கும் போது மட்டும் நான் மறக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஞாபகங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி என் மைண்ட்ல நான் அதை சேவ் பண்ணி வச்சுட்டேன். அங்க இருந்து அந்த சின்ன பையன் பொடி பையன் அவன் கத்திய பயன்படுத்தின விதம் இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விட்டு இருந்தா என் கண்ணுலயே சொருகி இருப்பான். அவனை நான் அடிச்சு அவன் உடம்ப 2 துண்டா வெட்டி கொடூரமா கொலை பண்ணேன். ஆனா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா அவன் குடும்பத்தை காப்பாத்த. யாரா இவன் இப்படி இருக்கானே நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அவனை பார்த்தா தெரியுது ஓ ரத்தமாச்சே அதனாலதான் அவனும் சுறுசுறுப்பா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட குடும்பத்தை எப்படி கொடூரமா கொலை பண்ணன்றத அந்த நபர் சொல்ல ஹீரோக்கு அப்படியே கோவம் வருது. இது வரைக்குமே ஹீரோக்கு அவங்க குடும்பத்தை கொலை பண்ணவன் யாருன்னு தெரியாது. ஆனா அவங்க ஆர்மில இருக்கிற மத்தவங்களதான் ஹீரோ கொலை
பண்ணிருப்பாரு. அதுல தான் குடும்பத்தை கொலை பண்ணவனும் இருந்திருப்பான்னு நினைச்சிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு வர கொலை வெறியில இப்ப ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. அதே நேரத்துல அந்த நபரும் இப்பயாவது புரியுதா நான் யாருன்னு, நான் ஞாபகம் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு சங்குதான். இப்ப இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, ஏன்னா உன் குடும்பத்தை கொலை பண்ணவங்க யாருன்னு இவ்வளவு நாள் நீ தெரியாம இருந்திருப்பல, ஆனாதான் சொல்றேன். நான் சொன்ன இந்த விஷயத்தினால நான் யாரு, என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சிருப்ப. உன்னை நான் போட்டு தள்ள போறேன், உன் குடும்பத்தோடய உன்னை சேர்த்துடுறேன், கவலையே படாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ கிழவன் அங்க இருந்து போக ஹீரோக்கு சமக்கம் வருது. அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த கயிறு இரும்போட உடைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. இப்ப அந்த கம்பார்ட்மெண்ட் வெளியே இருக்க 2 ஆபீசரும் என்ன சவுண்ட்னு சொல்லி உள்ள பார்க்க ஹீரோ கீழே இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறவரா நீ உள்ள போய் பாரானும் போது இல்ல எனக்கு பயமா இருக்குன்னும் போது சரி ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடும், யார் தோக்குறாங்களோ அவங்கதான் உள்ள போகணும்னு சொல்ல ஒருத்தன் தோத்துருவான். எனக்கு பயமா இருக்கு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி உள்ள போக இவன் வேலைக்கா மாட்டான், நானே போறேன்னு சொல்லி உள்ள போய் கதவு சாப்பிடுறாங்க. இப்போ ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. தாத்தா அந்த வண்டிக்குள்ள இருக்கும் போது அந்த கட்டையை உடைச்சிருப்பாரு. ஏன்னா அந்த முழு கத்தி அவரோட சதையில கிழிச்சு உள்ள சொருகி இருப்பாரு. இப்ப அதை எடுக்க இப்போ வெளியே சத்தம் கேக்குது. வெளியே இருக்கிற அந்த செக்யூரிட்டியும் என்ன தாத்தாவை போட்டு தள்ளிட்டியா நீ அப்படின்னு கேட்க கதவு திறடா நான் வெளியே வரேன்னு சொல்ல சரி நான் திறக்கிறேன்னு பார்த்தா அவனோட பாதி தான் இருக்கும். தாத்தா அவனை கொலை பண்ணிருப்பாரு. இப்ப அவனையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வராரு. பார்த்தா அங்க எல்லாருமே ஆர்மி பசங்க இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்க. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணா ஆல்ரெடி எனர்ஜி இல்லை, இவங்களை அடிக்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையா போக அப்ப அந்த ட்ரெயின் குலுங்கும் போது எல்லாரோட கை அப்படியே வெளியே வந்துடுது. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ அப்படியே பொறுமையா போக டக்குன்னு ஒருத்தர் இழந்துக்கிறான். பாத்ரூம் போறதுக்காக வெளியே போக ஹீரோ போய் மறைஞ்சுக்கிறாரு. இப்ப திரும்ப ஹீரோ அந்த பக்கம் போக அங்க இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்க கண்ணாடி பீஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். ஹீரோ அப்படியே பொறுமையா நடந்து போக ஒருத்தன் பாத்துருவான். அவனோட வாயிலே ஹீரோ கத்தியெல்லாம் சொருகிடுவாரு. இன்னொருத்தவன் குரல் கொடுக்க வர அவனும் குத்தி கொலை பண்ணிடுவாரு. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுந்துக்கும் போது ஹீரோ அப்படியே அந்த கண்ணாடி கிளாஸையும் உருண்டு போய் ஒளிஞ்சுக்க கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. அதே நேரம் நீங்க அந்த சைக்கோ கிழவனும் அங்க இருந்த கமாண்டரும் மத்த சீனியர் ஆட்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரும் எனக்கு குறுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து போயிருவேன் அப்படின்னு சொல்ல கொடுக்குறேன்டா முதல்ல பார்ட்டி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்ல இவருக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அதே நேரம் நீங்க ஹீரோவும் அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க சோல்ஜருங்க எல்லாம் இருப்பாங்க. திரும்பியுமா வேண்டாம் இந்த வாட்டி மேல போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு மேல ஏறி போயிட்டே இருப்பாரு. பார்த்தா அங்க வந்து ஒரு கம்பியில இடிச்சு திரும்ப அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடாரு. அங்க இருக்கிறவனெல்லாம் இந்த கிழவன் தப்பிச்சுட்டான் ஷூட் பண்ணுங்கடான்னு சொல்ல ஹீரோ அவங்க வந்து கன் எடுத்து எல்லாரையும் அடிச்சிடுறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால அவரு இறந்து போன உடல்லாம் அவர் மேல போட்டு கவர் பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க சத்தமே இல்ல, கிழவன் போய் சேர்ந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா அங்க அந்த கன்னை எடுத்து ஹீரோ தரமறையா பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த சைக்கோ கிழவனோ என்ன ரொம்ப சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. தெரிஞ்சிடுச்சு ஹீரோ தப்பிச்சுட்டாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவன் வந்தா நான் கொல்லுவான்னு சொல்லிட்டு கமாண்டர் பக்கத்துல உட்காந்து அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. உன்னை சாகடிக்க கூடாதுன்னா என் பணத்தை குடுறான்னு பெட்டி ஃபுல்லா பணம் இருக்கு இதை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கல உனக்கு நானும் தரணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொலை பண்ணிடுறாரு. அதே நேரம் ஹீரோவும் வேகமா அந்த சைக்கோ கிழவனை பிடிக்கலான்னு வந்து பார்த்தா அந்த சைக்கோ கிழவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டை கட் பண்ணி விட்டாராம். அப்பதான் ஹீரோ அவங்க பாப்பாரு அங்க ஒரு பெரிய சைஸ் பாம்பு ஒண்ணு இருக்கும். இத பார்த்த ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்துடும். உடனே அதை பத்த வச்சுட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு வெயிட் பண்ண ஹீரோ இருக்கிற இடம் மட்டும் அங்க இருக்கிற ராக்கெட்னால வேகமா அது பறந்து போகுது. பின்னாடி கம்பார்ட்மெண்ட்ல புடி பசங்க கன் எடுத்துட்டு எங்கடா அந்த கிழவன் சொல்லி பார்க்க ஹீரோ பறந்து போறத அவங்க பாப்பாங்க. இப்போ அதுவும் வேகமா போய் சைக்கோ கிழவன் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல போய் நின்னுடுது. ஹீரோவும் உருண்டு போய் அவனை கட்டி பிடிச்சு மூஞ்சிலே குத்துன்னு குத்துறாரு. மாத்தி 2 பேரும் அடிச்சுக்க செத்து தொலைடா கிழட்டு பயலே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நானே கொல்றேன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவை மாத்தி அடிக்க இப்போ ஹீரோவை விடவும் அந்த சைக்கோ கிழவன் ஹீரோ விட்டு செம்ம அடி அடிச்சு மூஞ்சி முக்கிற எல்லாத்தையும் பேத்து விட்டுறாரு. இப்ப ஹீரோவும் வேகமா பின்னாடி போக சைக்கோ கிழவனும் டே கிழவா சாகிறதுக்குள்ள உன் கடைசி ஆசை நீ என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டு சாகுடா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாம்பை ஹீரோ அப்படியே ஆன் பண்ணி விட அது அப்படியே அந்த சைக்கோ கிழவன் கிட்ட போக அவர் அப்படியே பயந்து பின்னாடி போய் அப்படியே நின்னுறாரு. அதுவும் நின்னுடுச்சு. நல்ல வேலை தப்பிச்சுட்டேன்னு சொல்ல அப்படியே மூஞ்சி கிட்ட இடிச்சு வெடிஞ்சு செதறுது. ஹீரோ வேகமா தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப காமிக்கிறாங்க அங்க பார்டர்ல 2 சோல்ஜர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா அங்க இருக்கிற கத்தைங்கெல்லாம் எடுத்துட்டு கையாலேயே அந்த வண்டியை ஓட்டிட்டு நம்ம ஹீரோ வராரு. அவரும் அவரோட என்ட்ரன்ஸ் கார்டு அவங்க கிட்ட காமிக்க அந்த கார்ல இருக்கிற பேரை பார்த்து அவங்க பயந்து போய் அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு உள்ள அனுப்புறாங்க. அவரும் வேகமா உள்ள
போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, பின்லாந்துல ஹீரோவும் அவர் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கட்டைகளை வச்சு புதுசா ஒரு வீடை கட்டிட்டு இருக்காரு. அப்படி கட்டிக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல நிறைய ஆட்கள் கையில வெப்பனோட ஹீரோவை பார்க்க வராங்க. ஹீரோவும் நீங்க நிறுத்த மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு வரட்டும் அடிச்சு சாகடிச்சிடறேன்னு சொல்லி ரெடியா இருக்க, அங்க வந்தவங்க எல்லாருமே நீங்க தனியா கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ அப்படியே ரொம்ப எமோஷனலா ஆகுறாரு. அவருக்கு வாயில வார்த்தையே வரல. அங்க இருந்தவங்களும் நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்ல, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை கட்ட ஹெல்ப் பண்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.